தலைவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போதே பெருமை அடைவான். தன் தம்பியிடம் சொன்னது, என் அன்பு தம்பி, நம் விடுதலைக்காக தாயக தமிழகத்தில் 5000 பேரை ஒரு நேரத்தில் கூட்டி ஒன்று விரட்டி போராட இயலாதா என்று கேட்ட என் தலைவன், 6 கோடி தமிழ் மக்களும் உன் விடுதலையின் பக்கம் எழுந்து நிற்கிற காட்சி எல்லாம் பிரபாகரன் தீவிரவாதி, பிரபாகரன் பெரிய கொடுங்கோடன், பிரபாகரன் தீவிரவாதி அப்படின்னு நாங்க கேட்கிறோம். பெருமக்களை, இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 8 பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெருமைக்குரிய பெருமகள் இந்திரா காந்தி அம்மையார் கூட 2 மகன்கள் இருந்தார்கள். இந்த தேசத்தின் ஒரு தலைவரின் பிள்ளையானது இந்த தேசத்தின் பாதுகாப்பு பணியான ராணுவத்தில் பணியாற்ற நீங்கள் படித்தது உண்டா, கேட்டது உண்டா? என் தலைவன் தன் சொந்த மகனிடம் விட்ட கட்டளை என்ன தெரியுமா? உறவுகள, என்னை நம்பி தன் தாயக விடுதலைக்கான ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் தன் சொந்த பிள்ளைகளை களமாட அனுப்பினார்கள். அவர்கள் முன்னே, என் கண் முன்னே, என் அன்பு மகனே, நீ களமாடி சாதனைத்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் என்று அனுப்பிய தலைவன் உலக விடுதலை வரலாற்றிலேயே என் தலைவன் பிரபாகரன். இது எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைக்கு என்ன பதவி கொடுக்கலாம்னு நினைக்கிற தேசம் என் தலைவனை குறை சொல்ல அருகதையற்றது. எது தீவிரவாதம்? தீவிரவாதம் எங்க ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. எந்த வழிபாட்டு தலங்களையாவது நாங்கள் தாக்கியடித்ததுண்டா? தமிழீழத்தில் ஒரு வழிபாட்டு தலம் இடிக்கப்படாமல் இருந்ததுண்டா? போருக்கென்று ஒரு மரம் இருக்கிறேன் சொன்னீங்கள. பள்ளிகளின் மீது, கல்லூரிகளின் மீது, நூலகத்தின் மீது, மருத்துவமனை மீது, கர்ப்பிணி பெண்கள் மீது, சிறு குழந்தைகள் மீது, வழிபாட்டு தலங்கள் மீது குண்டு வீசி அழிக்கக்கூடாது என்று ஒரு மரம் இருக்கிறது. இது எந்த மனைவியும் கடைபிடிக்காத ஒரு இனவரி தேசம் இலங்கை. இது இந்தியாவிற்கு நன்றாக தெரியும். அகில உலகத்திற்கு மிக மிக நன்றாக தெரியும். ஒரு பெயர் எண்ணிக்கையிலேயே டாக்டர் சத்யானந்தாங்கிற ஒரு நாய், துரோகி நாய், சிங்களன் மூத்திரத்தை வண்டி ஓட்டு பிடிக்கிற நாய், அந்த நாய் சொல்லுது, தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறவங்க உங்களை கவனிக்கணும், நீங்க எதுக்காக அவங்களுக்காக ஆரம்ப போராடுங்க, தமிழ் திரைப்படமே ஓடவில்லை, பாட்டையே கேட்கவில்லை. அந்த பரதேசி போய் மயனுக்கு நான் சொன்னேன் பதில். இந்த நாய்க்கு திருப்பி நான் ஒரு பதில் கேட்டேன். ஏண்டா போர்க்களத்தில் நீடித்து எந்த நேரத்தில் மண்டையில குடும்பம் தெரியாது போராடி இருக்கிற என் சாதி சொன்ன என் ரத்த சொந்தங்கள் பொழுதுமுக திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கணும். வழிபாட்டு தலம் இல்ல, மருத்துவமனை இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, பள்ளிக்கூடம் அல்ல, வானொலி நிலையங்கள் மீது குண்டுவீச்சு, தொலைக்காட்சி நிலையங்கள் இடித்து தரைமட்டம், எல்லாத்தையும் இடித்து போட்ட சிங்கள நாய் திரைப்படங்க மட்டும் விட்டு போயிருக்காங்க. நல்லா படம் பாருங்க. இந்த பரதேசி நாய் குற்றம் சொல்லுவேன். அது ஒரு அரை பக்கத்தில் ஒரு பத்திரிகை அவருடைய பேச்சு. என்ன இழிநிலை, எவ்வளவு அவமான நிலை, எவ்வளவு ஒரு கேவலமான சூழல், இனத்தோடு இந்த நாட்டில் எது எடுத்தாலும் விடுதலை புலிகளை பற்றி பேசலாம் குற்றம், விடுதலை புலிகளை பற்றி பேசலாம் தடை. நான் கேட்கிறேன், யாரை கேட்டு தடை செஞ்சீங்க? என்னை கேட்கிறாங்க. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றி நீ பேசக்கூடாது, நான் பேச வேண்டும், தடை நீக்கி நான் பேசலாம், நான் ஆதரித்து பேச வேண்டும், தடை நீக்குங்கள். தடை நீக்கி யாரை கேட்டு தடை செய்ய? என்ன கேட்டியா? யாத்தாப்பட கேட்டியா? நீங்க கூட்டிட்டு கேட்டியா? யாரை கேட்ட? யாரை கேட்டு தடை செஞ்ச? பிரபாகரன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் என்னிடத்தில் கேட்டார்கள். உனக்கு எனக்கு என் சொந்த அண்ணன்,
நீ எப்படி எங்க அண்ணனை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு சொல்ற? என்ன சட்டம் போடுவாய்? உன் சட்டம் என் செயலை முடக்கும், என் நடவடிக்கைகளை முடக்கும், என் சிந்தனையும் என் கனவையும் எதை கொண்டு என் உணர்வையும் எந்த சட்டம் போட்டு தடுக்கும்? என்ன தேசம்? என் கனவில் தமிழீழ மண்ணில் என் தலைவரோடு கைகோர்த்து நடப்பின உன் எந்த தேசத்தின் சட்டமே தடுக்க ஒரு மயிரை ஒன்றும் பண்ண முடியாது. என் உணர்வை ஒட்டுமொத்தமாக எழுந்து நிற்கிற இந்த தமிழ் சாதியின் உணர்வை இந்த தேசத்தில் எந்த சட்டம் தடுக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பூச்சாண்டி வேணா காட்டலாம். உள்ள போட்டுருவோம், வெளியில போட்டுருவோம், உள்ள போட்டுருவோம், வெளியில போட்டுருவோம். உள்ள போட்ட என்ன குறைஞ்சு போயிட்டேன்? முன்ன விட வேகமா தான் பேசுறேன். என்னை கைது செய்யும் போது கனடா தேசத்தில் இருந்து வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக பேட்டி கேட்டார்கள். நான் கைதாவதற்காக வாகனத்திலே போய்க் கொண்டிருந்த போது அந்த என் உலகெங்கும் வேறுபடுத்தி வாழக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகளுக்கு நான் ஒன்றை சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளை நான் சிறைக்கு போறது பொம்பளை பிள்ளை கை பிடிச்சி இழுத்துட்டு இல்ல, கொலை செஞ்சுட்டு இல்ல, ஊராண்டத்தை கொள்ளையடிச்சு தின்னுட்டு இல்ல, என் இன விடுதலைக்காக நான் பேசிட்டு போறேன். எனக்கு பெருமைதானே ஒளி அது சின்ன சிறுமை கூட அல்ல. நீங்க கவலைப்படாதீங்க என் உறவுகளேன்னு சொன்னேன். பிறகு அங்க இருந்து ஒரு அம்மா என் இடத்துல கேள்வி வைக்கிறார், அப்படின்னா இனிமே உன்னால பேச முடியாதா ஐயா அப்படின்னு. சீமான் பேசுவதை நிறுத்தி இருந்தால் ஒரு நாடு அடைந்திருக்கணும், இல்லைன்னா அவன் இறந்துருக்கணும். இது 2 நாள். அதுதான் உண்மை. நிறைய கருத்துக்களை என்னுடைய அண்ணன் கோத்தூர் மணி அவர்களும் என்னுடைய ஐயா மணியரசன் அவர்களும் உங்களிடையே பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவர்கள் பேசியது போல நான் பேச முடியாது, நான் பேச மாட்டேன். அவர்கள் பிரபாகரன் நேசிக்கிற தலைவர், நான் பிரபாகரனுடைய தம்பி. நான் என் தலைவன் சொன்னேன், பேசி பேசியே நம்ம நாசம் போயிட்டோம், ஒரு வழிதான் எனக்கு சரின்னு வருது. இல்ல இல்ல இல்ல, நீ பேசணும், நாடு அடைகிற வரை நம்ம பேசணும். பேச்சு ஒரு ராணுவம், நம் இனம் விடுதலை அடையும் வரை நாம் பேசியாக வேண்டும் என்று என் தலைவர் எனக்கு கட்டளையிட்டார். நான் வந்தவங்க நினைச்சேன், கொலைக்கு பண்ண இடத்துல நாடு வைக்கிறதான்னு சில மர மண்டைகள் என்ற கேள்வி கேட்டுச்சு. இவங்களுக்கு வழக்கம் சொல்றதால நம்ம பேசி ஆகும்போது கேட்டுதான் இந்த பேச்சு. நாங்க கொலைக்கு பண்ண இடத்துல நாடு வைக்கிறோமா? எங்கள் இன விடுதலை குறித்து எங்கள் எதிரிகளுக்கு வழக்கம் சொல்றதை விட சொந்த ரத்த சுதந்திரம் சொல்லி செத்து கூறும் போது ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க, என்ன நடக்குது எதுவும் தெரியல. தமிழ் ஈழம்னா எங்க, அது எந்த பக்கம் இருக்கு எவனுக்கும் தெரியும். தீவிரவாதம் தீவிரவாதம் என்ற ஒற்றை சொல்லி நம்ம இன விடுதலையை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள, இவர்கள் நடத்துகிறார்கள. ஜனநாயக வழி, அரசியல் தீர்வு என்று சொல்லுகிற பெருமக்களை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றை தொடங்கி அரசியல் தீர்வு, அரசியல் வழி, மக்களின் பிரதிநிதி என்ற 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை பாராளுமன்றத்துக்கு நுழைந்தார்கள. அதில் 8 பேர் சுட்டுக் கொள்ள முடியல. காரணம் ஏதாவது இருக்கா? ஏன் நீ ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு அரசியல் வழிக்கு வா என்று குறிப்பிடுகிறாய்? சுடுவதற்கு வசதியாக இருக்கிறது. அதானே எங்க அண்ணன் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஜோசப் பராஸ் சிங் என்ன செஞ்சாரு? கிறிஸ்து பிறக்கிற ஒரு நவீன வடிவத்தில் தேவாலயத்தில் இறை வழிபாட்டில் இருந்தவனை சுட்டு வீழ்த்தினார். சர்வதேச சமூகம் மனிதநேயமிக்க இந்த மாந்தநேயமிக்க இந்த உலகத்தை ஒரு கண்டனத்தை எழுப்பல. அது குறித்த விசாரணை இருக்கிறதா? ஏன் சுட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கிறதா? இல்ல. அப்ப மீறி பேரும் போட்டுட்டு வா, அது வழி வசதியா இருக்குன்னா கூப்பிடலாம். இன்னைக்கு என்ன நடக்குது? தமிழீழ மண்ணில் இங்கே இருக்கிற பார்ப்பன ஏடுகள், தமிழின விரோதிகள் என்ன பேசுறாங்க? புலிகள் மக்களை இணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். என் அன்பான உறவுகளை, வான்வெளியில் இருந்து குந்திரிக்கும் போது புலிகள் எப்படி மக்களை பணைய கைதிகளாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் கற்பனை